அடங்கமரி எடுத்த கார்த்திக் தங்கவேல் இப்ப திரும்பவும் ஜெயம் ரவியை வச்சுதான் ஒரு படம் எடுக்க போறது நியூஸ் வந்திருக்கு. அனௌன்ஸ் மட்டும் சீக்கிரமா எதிர்பார்க்கலாம். ஜோஷுவா மூவிக்கு சென்சார்ல யூஏ சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. மார்ச் 1 மூவி ரிலீஸ் ஆகும். விஜய் ஆண்டனியோட லைவ் கான்செர்ட் திருச்சியில மார்ச் 30, சேலம்ல ஏப்ரல் 6, கோவையில ஏப்ரல் 7, மதுரையில ஏப்ரல் 13 நடக்க போகுது. D51 அமெரிக்கன் ரைட்ஸை பிரத்யங்கர சினிமாஸும் ஏஏ கிரியேஷனும் வாங்கியிருக்காங்க. ஒரு ரெக்கார்ட் பிரைஸுக்கு இதை வித்திருக்காங்க. என்ன பிரைஸ்னு தெரியும் போது நான் சொல்றேன். சில்லுன்னு ஒரு காதல் 10 தலை எடுத்த கிருஷ்ணா இப்ப அஜய் தேவ்கனை வச்சு ஒரு படம் எடுக்க போறாரு. ஸ்டுடியோ கிரீன் இதை ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. இந்த படத்துக்கான அப்டேட்டும் சீக்கிரமே எதிர்பார்க்கலாம். கில்லி படம் ஏப்ரல் 17 ரீ ரிலீஸ் ஆக போகுது. இது அபிஷியலாவே சொல்லிட்டாங்க. இந்த படம் ஏப்ரல் 17, 2004 தான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆச்சு. இப்ப எக்ஸாக்டா 20 வருஷம் கழிச்சு அதே டேட்ல திரும்ப ரிலீஸ் ஆகுது. வாரணமாயிரம் படம் இப்ப ரீசெண்டா கர்நாடகால ரீ ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் இப்போ 1.10 கோடி கலெக்ஷன் பண்ணிருக்கு. ரீ ரிலீஸ் ஆன படத்துக்கு இந்த கலெக்ஷன் ஒரு பெரிய கலெக்ஷன். தி கோட் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் தளபதி பர்த்டேக்கு வரப்போறத ஒரு நியூஸ் வந்துச்சு. இப்ப என்ன நியூஸ் வந்திருக்குன்னா, பர்த்டேக்கு ஃபர்ஸ்ட் சிங்கிள் வரல, வேற ஒரு பெரிய அப்டேட் வரப்போகுதுன்னு சொல்றாங்க. என்ன வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இவானா கோட் படத்துல இருக்காங்களான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் இருக்கிறதா நியூஸ் வந்துச்சு. இப்ப இல்லங்கிற மாதிரி சொல்றாங்க. விடாமுடிச்ச அப்டேட் ஒருத்தர் கேட்டிருக்காரு. இப்போதைக்கு புது அப்டேட் ஒன்னும் வரல, வந்தா நான் சொல்றேன். அப்டேட்டே அவங்க கொடுக்கறது இல்ல. அகண்டா பட டைரக்டரோட டைரக்ஷன்ல சூர்யா நடிக்கிறது கன்ஃபார்ம் ஆன ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது கன்ஃபார்ம் தான். ஃபியூச்சர்ல இந்த காம்போ நடக்கும். நானும் இதை பத்தி சொல்லிருப்பேன். SK23 டைட்டில் எப்ப வரும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இப்பதான் ஷூட்டிங் ஆரம்பிச்சிருக்கு. டைட்டில் வர கொஞ்சம் டைம் ஆகும். தனி ஒருவன் 2 ஜெயம் ரவிக்கு கம்பேக்கா இருக்குமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கம்பேக்கா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். எல்லா ஹீரோஸ்க்குமே சரி, எல்லா படமும் நல்லா ஓடணுங்கிறது தான் என்னோட ஆசை. சோ இது கம்பேக்கா அமைச்ச சந்தோஷம் தான். எல்சியூல இருக்கிற டாப் 10 பவர்ஃபுல் கேரக்டர்ஸா ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் என் மைண்ட்ல வந்து ஒரு 10 பேரை ஸ்கிரீன்ல போடுறேன். தேரே இஷ்கிமேனோட ஹீரோயின் யாருன்னு கேக்குறீங்க. இன்னும் அதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணல. அனௌன்ஸ் பண்ணா நான் சொல்றேன். சிங்கப்பூர் சலூன் அமேசான் பிரைம்ல இல்லன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அதுல தான் இருக்கும், நல்லா பாருங்க. நான் ரீசெண்டா கூட பார்த்தேன். SK15 STR15லாம் என்ன மூவின்னு கேக்குறீங்க. SK15 ஹீரோ, STR15 என்னன்னு தெரியல. யாராச்சும் தெரிஞ்சா சொல்லுங்க. லால்சலம் படம் ஃபிளாப் தானே, அப்புறம் ஏன் சக்சஸ்னு போட்டாங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது இப்போ நடக்கிற விஷயம் இல்ல, முன்னாடியில இருந்தே இப்படிதான். படம் ஃபிளாப் ஆனா அதை நிறைய பேர் ஒத்துக்கிறது இல்ல. அதுலதான் இந்த படமும் வரும். கங்குவா முதல்ல வருமா இல்ல கோட்டு விடாமுடிச்செல்லாம் வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கோட்டு படம் வந்துரும். பிரதீப்போட அடுத்த மூவி அப்டேட் ஒருத்தர் கேட்டிருக்காரு. அடுத்த படத்துக்கான ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. வேற அப்டேட் அவங்க எதுவும் கொடுக்கறது இல்ல. இப்போதைக்கு ஷூட்டிங் போறது மட்டும்தான் அப்டேட்டா இருக்கு. ஒரு டைரக்டர் தொடர்ந்து 3 ஏ சர்டிபிகேட் படம் எடுத்தா என்ன ஆகும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. எதுவும் ஆகாதுன்னு தான் நினைக்கிறேன். இதை பத்தி டீட்டெயிலா எனக்கு தெரியல. 2023ஓட பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா எனக்கு அனிருத் தான். லவர் சைரன் மூவிலாம் ஹிட்டா ஃபிளாப்பான ஒருத்தர் கேட்டிருக்காரு. லவர் படம் ஹிட், சைரன் இப்பதான் போய்கிட்டு இருக்கு. ஆனா பெருசா போகலன்னு சொல்றாங்க. பிரியாணி 2 வருமானம் ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது இப்போதைக்கு வர சான்ஸ் இல்ல. ஏன் பெரிய டைரக்டர்லாம் சின்ன ஹீரோஸை வச்சு படம் எடுக்கிறது இல்லன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. பேருக்கு ஏத்த மாதிரி பெரிய டைரக்டர் எடுக்கிற படமும் பெரிய படமா தான் இருக்கும். சோ அந்த பட்ஜெட்டை ஹேண்டில் பண்ண பெரிய ஹீரோஸ் தான் செட் ஆவாங்கன்னு அவங்களுக்கு தோணும். ஆனா வெற்றிமாறன் கொஞ்சம் வேற மாதிரி. சூர்யா 43ஓட சாங் ரெடி ஆயிடுச்சான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதை பத்தியும் ஜி பிரகாஷ் சொன்னாரு. இதுக்கு சாங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டாரு. 5 சாங்ஸ் கிட்ட கம்போஸ் பண்ணிருக்காரு. கங்குவா அடுத்த அப்டேட் என்னன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அடுத்த ஒரு புது கிளிம்ஸ் வரப்போறதா சொன்னாங்க. அதான் அடுத்த அப்டேட். ருத்ரன் 2 லவ் டுடே 2 பத்திலாம் கேக்குறீங்க. இந்த ரெண்டுமே இப்போதைக்கு வர வாய்ப்பு இல்ல. கண்டிப்பா ருத்ரன் 2 வராது. நான் ரொம்ப நாளா விஜயோட டாப் 10 கலெக்ஷனை கேக்குறேன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. நானும் நிறைய டைம் இதை சொல்லிட்டேன். விஜயோட டாப் 10 கலெக்ஷனுக்கு நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ் வீடியோ போட்டுட்டேன். சோ அந்த வீடியோ பாருங்க. டைட்டானிக் படம் ஹிட்டா ஃபிளாப்பான ஒருத்தர் கேட்டிருக்காரு. டைட்டானிக் படம் ஹிட்டானு கேட்ட மொதல் ஆள் நீங்க தான். பிக்கெஸ்ட் பிளாக் பஸ்டர் இந்த படம். வாடியில 20 காலம் அப்டேட்லாம் கேக்குறீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் இப்போதைக்கு வர வாய்ப்பு இல்ல. இன்னைக்கு 2 பேர் பர்த்டேக்கு விஷ் பண்ண சொல்லியிருக்காங்க. 2 பேருக்குமே ஹாப்பி பர்த்டே. நேத்து ஒரு ஃப்ரேமை கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. நிறைய பேர் தப்பாவும் சொன்னீங்க. ஆன்சர் சர்க்கார் சாட்டர்டே கேம் விளையாடல. சோ அதுக்கு பதில் இன்னைக்கு விளையாடுவோம். இன்னைக்கான ஃப்ரேம் இது எந்த படம்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.